ஹலோ கிட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 4th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 2 ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் லெசனை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். Social Science Term 2 Unit 1. The lesson name is Philanthropist of Sangam Age. Learning objectives: name the philanthropist, name the regions ruled by the philanthropists, understand the significance of kindness, explain how the philanthropist ruled their region. 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் யூனிட்டில் வர ஃபர்ஸ்ட் லெசன் தான் ஃபிலந்த்ரோபிஸ்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். சங்ககால வள்ளல்கள், அரசர்கள் சொல்கிறோம் இல்லையா, ஃபிலந்த்ரோபிஸ்ட்னால் வள்ளல்கள்னு பேர். அவர்களை பற்றிய பாடம் தான் இன்றைக்கி. ஒரு கிராண்ட் பாவும் ஒரு கிராண்ட் டாட்டரும் என்ன கான்வர்சேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம லெசனுக்குள்ளே போய் பார்க்கலாம். Geeta and her grandpa are on a trip during summer holidays. They are on their way to Kodaikanal, the hill station in Tamil Nadu. This is the first time that Geeta is traveling a steep hill in a bus. கீதாவும் அவங்க கிராண்ட்பாவும் சம்மர் ஹாலிடேஸில் கொடைக்கானல் ஹில்ஸ்க்கு போகிறாங்க. அது எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. அது ஒரு செங்குத்தான ஒரு மலைப்பகுதி. கீதா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கிராண்ட்பாவோட அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு பஸ்ஸில் போகிறா. இப்போ கீதா அவங்க கிராண்ட்பாவை பார்த்து என்ன கேட்குறா, கிராண்ட்பா, ஹவு டிட் பீப்புள் கம் டு திஸ் ஹில்ஸ் பிஃபோர் பஸ்ஸஸ் அண்ட் கார்ஸ் வேர் யூஸ்ட்? பஸ்ஸஸ் காரெல்லாம் யூஸ் பண்ணாதப்போ இந்த மக்கள் எப்படி இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து போனாங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ கிராண்ட்பா என்ன சொல்கிறாங்க, தே வுட் ஹாவ் யூஸ்ட் ஹார்சஸ் அண்ட் டாங்கீஸ் டு கிளைம்ப் அப் த ஹில். அவங்க வந்து குதிரைகளையும் கழுதைகளையும் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹூ ரூல்டு தீஸ் ரீஜியன்ஸ்? யார் இந்த ஹில் ஸ்டேஷனை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறா. கிராண்ட்பா என்ன சொல்கிறாங்க, இந்த சங்கம் ஏஜ் மெனி philanthropists ruled the hilly regions but 7 of them were very famous. இந்த சங்க காலத்தில் நிறைய philanthropist ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் 7 பேர் மட்டும் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. why only 7 were famous? who were they? அதுக்கு கீதா என்ன கேட்குறா, ஏன் அந்த 7 பேர் மட்டும் ஃபேமஸ், அவங்க யார் அப்படின்னு கேட்குறா. டூ யூ நோ அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க. சங்கம் லிட்ரேச்சர் கன்சிஸ்டிங் ஆஃப் செவரல் கிளாசிக்கல் போயட்ரி இஸ் த மெயின் சோர்சஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ். என்னென்னா, சங்க காலத்தில் தமிழ் புலவர்கள் வந்து சங்ககால இலக்கியங்களில் தமிழ் புலவர்களை பற்றி அந்த பாடல்கள் கூறுது. அந்த தமிழ் புலவர்களையும் அவர்களை ஆட்சி செஞ்ச அரசர்களையும் பற்றி அந்த சங்ககால இலக்கியங்களில் படித்து நாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அவங்க வந்து அந்த மன்னர்களை சார்ந்து தான் அவங்க வாழ்ந்து வந்தாங்க அப்படின்றத அந்த சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. Those 7 philanthropists were Bagan, Pari, நெடுமுடி காரி, ஆய், அதியமான், நல்லி அண்ட் வல்வில் ஓரி. தாத்தா என்ன சொல்கிறாரு, அந்த 7 பேர் யாருன்னா பேகன், பாரி, நெடுமுடி காரி, ஆய், அதியமான், நல்லி அண்ட் வல்வில் ஓரி, அந்த 7 பேர் அப்படின்னு சொல்கிறாரு. தே ரூல்டு டிஃப்ரெண்ட் ஹில்ஸ் ரீஜியன்ஸ் அட் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் டியூரிங் த சங்கம் ஏஜ். சங்க காலங்களில் அவங்க பல வகைப்பட்ட ஹில் ஸ்டேஷனை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி என்னது, தே வேர் ஆல் பவர்ஃபுல், கைண்ட் அண்ட் கேர்டு ஃபார் நேச்சர் அண்ட் த பீப்புள். அதே சமயம் அந்த அரசர்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பலசாலிகள், திறமைசாலிகள். அதே மாதிரி ரொம்ப மக்களை கவனித்து கொள்கிற, மக்கள் மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிற ஒரு கைண்டானவங்க, ரொம்ப அன்பானவங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இஸ் தட் வை தெர் ஆர் மோர் ட்ரீஸ் இன் த ஹில்ஸ் தேன் இன் சென்னை? இப்போது கீதா என்ன கேட்குறா, சென்னையை விட இங்கே அதிகமான மரங்கள் இருக்குதே, அது எப்படி தாத்தான்னு கேட்குறா. ஹில்ஸ் யூஷுவலி ஹாவ் லாட் ஆஃப் ட்ரீஸ். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் டு டேக் கேர் ஆஃப் தெம். Shall I tell you a few stories about how
those philanthropists and the people protected nature and how in turn nature protected them. எப்போவுமே மலைப்பகுதினாலே நிறைய மரங்கள் இருக்கும். ஆனால் இந்த மலைப்பகுதியில் நிறைய மரங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மக்கள் அதை பாதுகாத்து வந்தாங்க. நான் உனக்கு ஒரு சில கதைகளை சொல்ல போகிறேன். அந்த கதைகளில் மக்கள் அரசர்கள் எப்படி அந்த இயற்கையை பாதுகாத்துக்கிட்டாங்க, அந்த இயற்கை மீண்டும் அவர்களை எப்படி பாதுகாத்துச்சு அப்படின்றது தான் உனக்கு நான் கதையாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டோரி இஸ் பேகனை பற்றி தான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி. ஆர் யூ ரெடி ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கேட்க ரெடியாக இருக்கீங்களா? கீதா என்ன சொல்கிறா? எஸ். ஓகே, திஸ் ஸ்டோரி இஸ் அபவுட் பேகன். இந்த கதை பேகனை பற்றிய கதை. பேகன் ரூல்டு பழனி ஹில்ஸ், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். பேகன் எங்கே ஆட்சி செஞ்சான்னா பழனி ஹில்ஸ், பழனி மலையை தான் ஆட்சி செஞ்சான். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. The very same hill range that we are visiting today. Is not it cold here? என்னென்னா சேம் ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இதுவும் பழனி மலையும். அதையும் நாம் இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். இங்கே அவ்வளோவா குளிர் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அவங்க கிராண்ட்பா. எஸ் கிராண்ட்பா, தட்ஸ் வை அம்மா ஹேஸ் பேக்டு ஸ்வெட்டர்ஸ் ஃபார் அஸ். ஆமாம் தாத்தா, ஏன் அப்போ அம்மா நமக்கு ஸ்வெட்டர்லாம் பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறா. கரெக்ட். ஒன் டே while பேகன் வாஸ் on his walk, he saw a peacock shivering. He assumed that the peacock was shivering due to cold and he covered the peacock with shawl. என்னன்னா பேகன் ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருந்தாராம். அப்போது அங்கே ஒரு மயில், பீகாக்னா மயில்னு உங்களுக்கு தெரியும், அந்த மயில் குளிரால் நடுங்கிக்கிட்டு இருந்ததான். அப்போது அந்த பேகன் என்ன செஞ்சாராம், தான் போற்றி இருந்த அந்த ஷால், எப்போவுமே அரசர்கள்லாம் நல்ல விலை உயர்ந்த ஷால் தான் போத்தியிருப்பாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அரசர் என்ன செஞ்சாராம், அந்த மயில் குளிரால் நடுங்கினதுனால அந்த ஷால் எடுத்து அந்த மயிலுக்கு போற்றி விட்டாராம். கேன் ய பீகாக் யூஸ் ய ஷால்? அப்போ என்ன கேட்குறான், அந்த பீகாக் அந்த ஷாலை யூஸ் பண்ணிக்கிச்சான் அப்படின்னு. மேபி நாட். த பாயிண்ட் இஸ் தட் பேகன் ட்ரீட்டட் த பீகாக் ஜஸ்ட் லைக் இஸ் ஓன் சைல்ட். ஹவு மெனி பீப்புள் nowadays ஷோ சச் கைண்ட்னஸ் டுவர்ட்ஸ் அனிமல்ஸ்? என்னென்னா தாத்தா என்ன சொல்கிறாரு, இருக்கலாம், அது போத்திக்கிட்டும் இருக்கலாம், இல்லை அது போத்தாமலும் இருக்கலாம். ஆனால் நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும், அந்த அரசரை பற்றி எப்படி அந்த பீகாக்கை எப்படி ட்ரீட் பண்ணார், ஒரு குழந்தை போல், தன்னுடைய குழந்தை போல் அதை ட்ரீட் பண்ணார். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு மக்களும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு அனிமல்ஸ்க்கோ இல்லை ஒரு பீப்புளுக்கோ யாரும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்க இப்போ யாராவது இருக்காங்களா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீதா கிராண்ட்பாட்ட என்ன சொல்கிறா? ஒன் டே ஐ saw a boy throwing stones at a dog. நான் ஒரு நாள் பார்த்தேன், ஒரு பாய் ஒரு டாகை கல்லால் எரிஞ்சிட்டு இருந்தான். ஐ ஸ்டாப்ட் him. நான் சொன்னேன் அந்த மாதிரி செய்யக்கூடாது, நிறுத்துன்னு சொன்னேன். மேபி he knew about பேகன், he would find a way to love animals. ஒருவேளை அந்த பேகன், அந்த அரசன் கூட அந்த மாதிரி இறக்கப்பட்டு அந்த பீகாக்கு, குளிரில் நடுங்கின அந்த பீகாக்கு ஷால் போர்த்தி இருக்கலாம் இல்லையா, அந்த அனிமல்ஸ் மேலே அவர் கைண்டாக இருந்திருக்கலாம் இல்லையா. கிராண்ட்பா என்ன சொல்கிறாரு? ட்ரூ, இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ கைண்ட்னஸ் டுவர்ட்ஸ் ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸ். அந்த அரசர் நீ சொல்கிறது கரெக்டு தான், அந்த அரசர் ட்ரீஸ் மேலேயும் அனிமல்ஸ் மேலேயும் மட்டும் அக்கறை காட்டல, அங்கே வாழ்ந்த மக்கள் மேலேயும் என்ன செஞ்சார், அதே அளவு அக்கறையை தான் அவர் காட்டினார். இட் இஸ் ஆல்சோ அபவுட் வேல்யூபிள் பீப்புள். வி ஷுட் ட்ரீட் ஆல் லிவிங் திங்ஸ் ஈக்குவலி. எல்லா லிவிங் திங்ஸையும் அவர் ஈக்குவலாக தான் பார்த்தாரு. ட்ரை டு ஆன்சர். விச் ஹில்லி ரீஜியன் டிட் பேகன் ரூல்? பழனி மலை, பழனி ஹில்ஸ். செகண்ட் ஒன், வாட் டிட் பேகன் சி வென் ஹி வாஸ் டேக்கிங் எ வாக்? அவர் நடந்து போகும்போது எதை பார்த்தாரு? பீகாக்கை பார்த்தாரு. வாட் டிட் பேகன் யூஸ் டு கவர் த ஷிவரிங் பீகாக்?
அந்த குளிரில் நடுங்கின அந்த பீகாக்கை எதை கவர் பண்ணி போர்த்தி விட்டார்? அவரோட ஷால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.